லோகே என்ன சும்மா சும்மா கல்யாணம் சொல்லிட்டு இருக்க நீ? எப்ப பாரு வீட்டுல ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி நான் பண்ண முடியும் கல்யாணம்? ஓ அதான் மாசம் வீட்டு துட்டு கரெக்டா வருதுல்ல. நான் கேக்குறதுனா தப்பு. மா இப்ப என்ன அவசரம் எனக்கு? நான் படிக்க ஆசைப்பட தப்பா? நான் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நான் ஒழுங்கா நீ கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகுற வழிய பாரு, குழந்தை குட்டிய பெத்துக்கிட்டு. இந்த பாருமா, இவனுக்காகலாம் எவனோ ஒருத்தனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது. என்ன வயசாச்சு நீ இவ்வளவு அவசரப்படுற? ஏய் பெரியவங்க பேசும்போது அமைதியா இருக்கணும். எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன நல்லதுன்னு. நீ மூடு. எனக்கு ஒருத்தனை பிடிக்கும், அது உனக்கே தெரியும். மா நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன். யாரு? அந்த ஓடு நாளைக்கு பிறந்தவனையா? ஆமாமா, அந்த வலிதத்தீங்க தான். அக்கா சும்மா இருக்கா நீ? அவங்கள பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? பொம்பளைங்க சேஃப்டிக்காக அவங்க எவ்வளவு பண்ணின்னு இருக்காங்க தெரியுமா? உங்களை மாதிரி உட்காந்து காலாட்டின்னு ஒன்னும் நாடகம் பார்த்துன்னு இல்ல. ஏய் வயசு மீறி பேசிக்கிற நீ. இதே மாதிரி பண்ணுந்தா உன்னை அவனை அறுத்து போட்டுருவேன். சிக் மூடு. உங்க ஆச்சுக்கு நான் தான் கட்சேன். நான் எவனையும் ஒருத்தனை கட்டின்னு போவ நீ செய்வியா? அவன் அண்ணன் கிட்ட மார் பாக்ஸ்ல அடி வாங்கினவன் தானே நீ? ஏய் லோகு பரமாக்கே நீ வயசு பொண்ணு மேல ஏன்டா நீ நில்லுங்க. படிக்க வச்சறா. உன்னால வருது. வருத்தம். நான் திலக்கே என்ன இருந்தாலும் உன் மாமா சோக்குடா. அட் டைம்ல 2 பொண்ணை உஷார் பண்றது பத்தியே. ஏய் சும்மாறா. அந்த மாதிரி பணம் தான் விவரம் தெரியாம சுத்தி நிக்குது. அந்த மனசு அப்படி இல்லடா. அப்படின்றா? சரி ரைட் விடு. புதுசா ஒரு சிகரெட் வந்துக்குது, ட்ரை பண்ணி பாரு. சிகரெட்டா? ஏய் அவர் இருக்காரா? ஏய் அக்காடா. அடிங்கம்மால. அவள்தானா? 3 நாள் பேசலனா அத்தோட தட்டி விட்டுறலான்னு பாத்தியா என்ன? சீ பின்னாத்துக்கிட்ட என்கிட்ட இவ்வளவு தொகுறா? நான் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினா அவதான் என் பின்னாடி சுத்தினா? அந்த பொண்ணும் பின்னாடி சுத்துறான்னு தெரிஞ்சோம் கம்மன் தானே இருந்த. நேரையா லவ் பண்றியா? ஏய் என்னடி கோலரா பேசுனுகிற? இப்ப 4 வருஷமா லவ் பண்ணுமா தெரியல உனக்கு? லவ் பண்றல அப்ப வா கட்டிக்கோ. ஏய் பின்னாத்துக்கிட்ட பேசுனுகிற? சின்ன பொண்ணுடி அவ. ஓ ஏரால ஒரு பொண்ணு புதுசா வந்தோனியும் கண்ணா பின்னாடி போதோ? அடிங். ஓ அடிப்பியா? வைடா வச்சுதான் பாரு. உங்க அம்மா காக்கு இந்த விஷயம் காதுல போச்சுன்னு வை. தா எல்லாம் அசிங்கமாயிடும். மங்க நான் சொல்றத கேளு மங்க. எனக்கும் அவளுக்கும் ஒன்னே இல்லடி. நான் உன்னதாண்டி லவ் பண்றேன். அப்ப வா கல்யாணம் பண்ணிக்கலாம். பின்னாடி அவசரம் உனக்கு? நீ படின்னு வந்தா ஆசைப்பட்ட, இப்ப திடீர்னு கல்யாணம்ன்றா? இல்ல புரியல எனக்கு. இந்த பாறையா என் வீட்ல நிலைமை கைமீறி போயிடுக்குது. எவனோ ஒருத்தனுக்கு என்ன கழுத்தடிட்டு சொல்றாங்க. என்னால எல்லாம் பண்ண முடியாது. நான் கட்டினவனை தான் கட்டிப்பேன். என்ன வரும் மேல சமகாண்ல சுத்தி நிக்கிறான். நீ எதுவுமே பண்ணாம சும்மா சுத்தி நிக்கிற. என்ன பண்ணுன்ற? ஒன்னே டூல் செத்துன்னு ஓடினுமா? எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கிறதுக்கு என்ன இல்லறையா? கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? முடியாதுரி. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? நான் எப்படி சுடுறக்கூடி எசகி மூஞ்சிலெல்லாம் முழிப்பேன்? என்னை வளர்த்ததே அவங்க தாண்டி. இப்பதான் பண்ணுன்னா என்னால முடியாதுரி. முடியாதுல அப்ப இதோட புடிச்சுக்கலாம். மங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, பாத்துக்கலாம். ஒத்த மேல கை வைக்கிற வெள்ள வச்சுக்காத. பாத்துக்கலாமா? ஒண்ணு மாதிரி ஒரு கோழியை நான் பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் என்னத்த புடுங்க போற? அப்போ கத்தி எடுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ஏய் நான் கத்தி எடுத்தது மீன் வெட்டுறதுக்குடி. அது என் தொழில். ஆளுங்களை ஒன்றும் வெட்டுறதுக்கு நான் பச்சிருக்கேன், எனக்கு தெரியும். பாத்தியா அந்த பாட அப்பவே வெட்டி போடுறேன்னு. ஏய் பாடப்பலாம். நான் லோகே அந்த மீன்கார பையன் தங்கச்சி கூட பிரச்சனை பண்ணிருக்கான் போல.
கேட்டேன் நீ என்ன இப்போ என்னால் தான் என் கையால் தான் இருக்கு அவனுக்கு இருக்கு நீ மட்டும் இல்லைன்னு சொன்ன நானே அவனை அச்சு விட்டு போயினே இருக்கேன் வரட்டும் எங்க அவன் ரயான் லோகுடா மங்க அடி மங்க நீ என்ன பண்றீங்க? ஏய் இங்க என்ன பண்ணுகிற நீ? டேய் அவங்க தான் பேச சொல்றீங்களா? என்னடா? எப்படியா பையா? ஏய் ஒண்ணு ஆண்டனி அம்மா கையில உன்னை உங்களுக்கு செஞ்சிருடா. தாயமல கையில. ஏய் எதுக்கு இங்க தவளை பிரச்சனை பண்ணி இருக்கற? எல்லாம் நாள் தாண்டி. நீங்க வராம இருந்தா இதெல்லாம் இருக்காது. மங்க என்ன மங்க? அண்ணன போய் ஏய் விடா விடா. ஏய் இப்ப மூட்டருக்கு எங்க இருந்து போத்துன்னு வருது? அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேல்ல. இனிமே என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் கை வைக்கிறது உனக்கு அருகதே இல்ல. எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். வாடா கிளம்பலாம். வாடா போலாம். எங்கடா உங்களுக்கு? மங்க மங்க நெல்லு மங்க. அத்த ஏமாலியா கை வைக்கிற? இல்ல மங்க. செய்றேன்டா. மங்க நிப்பியா இல்லையா? இருக்குடா உங்களுக்கு. நான் அந்த ஆண்டனி வாடா. போயிட்டா. அவ திரும்பி பார்க்காம போயிட்டா. அன்னைக்கு தான் அவளை கடைசியா பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. கண் சிமிட்டுற நொடியில எங்க காதல பிரிச்சுட்டாங்க. எல்லாம் ஒரு பகனால அவன் அண்ணனால ஒரு பறக்க வேண்டிய புறாவை இங்க கூண்டுல தூக்கி போட்டிருக்காங்க. என் மங்கைக்கு நிறைய கனவு லட்சியம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கனவை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ குடும்பம் அவ கனவையும் எங்க காதலையும் எங்க கண்ணு முன்னாடி அழைச்சிட்டாங்க. இது இவளுக்கு மட்டும் இல்லை, அங்க மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் நடக்குது. ஒரு சாதா தாலி கயிறு ஒரு பொண்ணோட விதியை மாத்துது. மங்க, இந்த ஒரு வாட்டி நீ என்ன மன்னிப்பியா? நான் மாறிட்டேன்னு சொன்னா நீ நம்புவியா? முன்னெல்லாம் என்னோட கஷ்டத்தை பத்தி யோசிப்பேன், இப்போ உன்னோட கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறேன். என் வாழ்க்கை முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கை முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு காதலுக்காக இல்லை, நம்ம காதலுக்காக எவ்வளவு தூரம் வேணா நான் வரேன். மக, இந்த ஒரு வாட்டி நீ என்ன மன்னிப்பியா? மங்க
நீ மாறல. நீ மாறி இருந்தா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா உன்னால நம்ம காதலும் என் கனவும் அலைஞ்சிருச்சு. நீ பயந்ததால இந்த காதலுக்காக நிற்க முடியாத உனக்கு என்னால உனக்காக நிற்க முடியாது. நான் போறேன். என் பாதையை நோக்கி நான் போறேன். உன் பாதையை நோக்கி நீ போ. நான் போறேன். திரும்பி வர மாட்டேன். நான் போறேன். பதினஞ்சு நாளாச்சு நான் அவளை கடைசியாக பார்த்து. எல்லாரும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் மங்க, எனக்கு தெரியும் நீ சந்தோஷமாக இல்லைன்னு. ஆனால் இந்த வாழ்க்கையோட வலி எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காம போயிடுவாங்க. காதலில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் காதலுக்காக என்ன வேணா தியாகம் பண்ணலான்னு. ஆனால் அந்த சூழ்நிலை நமக்கு அமையும் போது தான் தெரியும் அந்த தியாகத்தோட வலி என்னன்னு. அவங்க இந்த ஜென்மத்தில் சேரலன்னா என்ன, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நம்ம காதல் சேர வர நான் உன்னை நினச்சிட்டு இருப்பேன். ஹலோ, டேய் ரேனே, புத்த என்னடா பண்ணிச்சிருக்க? யோசிக்கி எல்லாம் முடிஞ்சிச்சியா? டேய், ஒரு மாசம் இல்ல இந்த நேரத்துல என்னென்னமோ நடந்துருக்கு. உங்களை எதுவுமே சொல்ல. இது சொல்லுந்தா பார்த்தேன், ஆனால் மங்க போயிட்டா. ஓ, சரி இப்போ எங்க இருக்க? முடிச்சாண்டியா? அங்கே இரு, நான் வரேன். ஏய், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யார்கிட்டயும் வெளியே துப்பிக்காத. ஆண்டனி வெளியே வந்துட்டா.